ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜிம்மின் ஒரு ஷர்ட் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. நம்ம காலேஜ் டேரஸ்க்கு வந்தா எங்கே இருக்கோம்? இங்கே தானே இருக்க சொன்னேன். என்னடி தேடிட்டு இருக்கியா? ஆமாம், தேடிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் வரையா? உன் அப்பா வர சொன்னேன்ல. வேறு கீழே ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஜிம்மன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அவ்வளோதான்ல, காலேஜ் முடிஞ்சிருச்சு. நீ இனி காலேஜ்க்கு வரமாட்டல? ஆமாடி, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சுல. அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்படியா? சரி, என்ன பண்ணலான்னு இருக்க இப்போயா? இதை கேட்கலடா. இப்போ இதான் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் எதுவும் சொன்னல, என்னோட ஸ்டார்ட் அப் கண்டிப்பாக நீ ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வரும்போது என் கம்பெனி பெரிய கம்பெனியாக இருக்கும். நீ அதில் தான் வந்து ஒர்க் பண்ண. ஓகே? சரி சரி சரி. லோன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னி, அது என்னாச்சு? அதெல்லாம் ஓகே ஆச்சு. எப்படி? அதெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் பற்றி அப்புறம் பேசுவோமா? ஜிமின் வேணும். அங்கேருந்து வாழை பின் பண்ணி என்னோட ஹேண்ட் ரெண்டையும் என்னோட ஹைட்டுக்கு மேலே வச்சு டைட்டாக பிடிச்சிட்டேன். என்னோட நெக்கை ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். போதும். ரொம்ப மிஸ் பண்ண மாட்டேன். நீ என்ன மிஸ் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்குவா. எப்படி? நீ என்ன மிஸ் பண்ணவே மாட்டேன். எப்பயுமே நான் கூடவே தான் இருப்பேன். எப்படி? ஸ்டடீஸ் முடிய இன்னும் 2 வருஷம் ஆகும். நான் ஆஃபீஸ் ஒர்க்னு பிஸி ஆயிடுவேன். உன்னை அடிக்கடி பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எதுவும் சொல்கிறேன்ல, நீ என்ன மிஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்குவா. பார்த்துக்கோ. ஐ லவ் யூ. ஜிமன், நாளைக்கு நீ பிஸியா? ஜிமன் என்னோட லிப்ஸில் அழுத்தி கிஸ் பண்ணிட்டு. இல்லை, புரியுதா? அப்போ நான் ஓகே. என்ன ஓகே? அது ஓகே தான். அப்புறம் பிஸி ஆயிடாது. நாளைக்கு காலேஜ் எத்தனை மணிக்கு முடியும்? இப்போயும் போல தான் முடியும். எது கேட்குறேன்? நாளைக்கு ஈவினிங் நான் காலேஜ் வரேன். அப்படியா? எதுக்கு? உன்னை பார்க்க. அதில் நீ வர வேணாம். ஒரு நாள் நீ என்னை பார்க்காம இருந்தா நான் மறைஞ்சு போயிட மாட்டேன். ஒரு நாள் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியுமா? ரொம்ப பண்ணாதிரம். சரி, நீ கீழே போ. நீ போய் ஃபேரோ பாட்டி என்ஜாய் பண்ண. கீழே ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. தேடிட்டு போகிறானுங்க. போதும், நீ போ. என்னடி? இதுக்கப்புறம் நீ நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் பக்கத்தில் இருக்க மாதிரி உனக்கு தோணிகிட்டே இருக்கும். இன்னும் 2 years இருக்கும் ஸ்டடீஸ் முடியும். என்ன பேசுகிறான்? எப்படியும் பக்கத்தில் இருக்க முடியும். காலேஜ் விட்டால் வீடு, வீடு விட்டால் காலேஜ்னு இருக்கா. நானும் வாக்கில் பிஸி ஆயிடுவேன்டி. அதான் சொல்கிறேன்ல, இப்போ போ. கொஞ்ச நேரம் அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே, ஒரு 10 minutes மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துச்சு. அங்கே வரேன். ஆஃப்டர் டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு ஜிமினோட வீட்டுக்கு வந்தா. காலேஜ் போகலையா? போகல. என்னடி இது கேட்ட? எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. இது என்ன கிளாஸ் நான் மண்டையில் வச்சுருக்கேன். இது எப்படி தான் வைப்பாங்க? சூப்பராக இருக்கு இல்லை? சரி, காலேஜ் போகலையா? ஓ, நான் ட்ராப் பண்ணுமா? அப்படியே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தியா? ஓகே, வா. காலேஜில் நான் போகலாம். விளையாடுறியா? டைம் ஆச்சு. சிம்மன், காலேஜில் நான் போகலாம். நான் உன் கூட இருக்கலான்னு வந்தேன். என்ன என்ன சொல்கிறேன்? ஆமாம் சிம்மன்,
நான் தான் சொன்னேன்ல இனி நீ மிஸ் பண்ண மாட்டேன்னு. இன்னைக்கு ஃபுல்லாக அவ கூட இருக்கலான்னு வந்தேன். ஃபைன், என்ன சொல்கிறேன்? நிஜமா? ஆமாம், நிஜமா. ஜிமன் என்கிட்ட என்ன தள்ளி வந்து உட்காந்துட்டேன். நிஜமா தான் சொல்கிறேன். எனக்கு ஃபுல்லாக அவன் கூட இந்த ஜிமனோட லேப்பில் உட்காந்துட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இப்பெல்லாம் அவன் கூட ஜிமனோட நெக்கை பிடிச்சிட்டு ஜிமனோட லிப்பில் சாஃப்டாக கிஸ் பண்ணான். என்ன சொல்கிறேன்? என் கூட தான், உன் கூட தான். விளையாடுறியா? விளையாடலாம் தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? நிஜமாவா? நிஜமா தானே? என்னடா நம்பலையா? எங்க பாரு. ப்ரொடெக்ஷனா? நான் தான் வாங்கினேன். என்னடி இதெல்லாம்? நான் தான் சொன்னேன்ல நீ என்ன மிஸ் பண்ண மாட்டேன்னு. இதா ஃபைன், போகலாமா? அப்பலாம் ஜிவன் வயனை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். அவனை பெட்டில் வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்மைலோட அப்படியே வாங்கிக்கிட்டு வந்தோம். அவன் ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பொறுமையாக ரொம்ப எக்ஸைட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அப்படியே ஃப்ளோரில் போட்டான். ஓகேவா? அவன் கண்ணை பார்த்துட்டேன். அவன் பாடியில் அங்கங்கே கை வச்சு ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தான். ஜிமன் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட் பண்ணான். அப்படியே ஃபியூ மினிட்ஸில் அவன் ஜிமனோட செஸ்ட்டில் படுத்துட்டு இருந்தான். ஜிமன் ஹாப்பியா? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ். உனக்கு உனக்கு ஓகேவா? பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப 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 அப்படி இருந்துச்சு. லவ் யூ, லவ் யூ. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் டைம் ஆச்சு. ஜிமன் கிளம்புறேன். என்னடி அதுக்குள்ளேயா? நான் காலையிலே வந்தேன். காலேஜ் முடியும் போது நான் வீட்டுக்கு போகணுண்டா. இல்லை, ஓகே ஓகே போயிட்டு வா. ஆனால் நீ கொண்டு வந்த புக்ஸில் இன்னும் 2 பேக்கெட் பேலன்ஸ் இருக்கு. அதை என்ன பண்ண? சும்மா அதை இன்னொரு நாள் யூஸ் பண்ணலாம். நிஜமா? நிஜமா தான். சரி, ஓகே, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நைட் வீடியோ கால் பண்ண. எதுக்கு? ப்ளீஸ் பண்ண. எனக்கு நான் கிடச்சி வச்சதெல்லாம் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கணும். கால் பண்ண. ஓகே பாய். அப்படி டேஸ் கேப்பாச்சு. ஜிமன் விட்டு போதும். கொஞ்ச நேரம் ஜிமன் மஸ்ட் இருக்கிறான். நீ பாடி. ஜிமன் புக்ஸ் எல்லாம் பெட்டில் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் கொஞ்ச நேரம் படிக்கிறேன். நீ பாடிடி. நான் வேணாம் சொல்லணும். படி. நான் சொல்லித்தரேன். ஜிமன் விட்டு ஜிமன் கொஞ்ச நேரம் என் ட்ரெஸ்ஸை கூட அதெல்லாம் இது கூட நீ படி. படிக்க புக் தானே வேணும். படி ஜிமன் போதும். இச்சி பண்ணுறடா. கொஞ்ச நேரம் சும்மா இரு. சும்மா இருக்கதான் என் வீட்டுக்கு வந்தியோ? கொஞ்ச நேரம் படிக்கலாம், அப்புறம் இதெல்லாம் அப்படின்னு தான் வந்தேன். அப்புறம் என்ன புக்ஸை மூடு. நான் படிக்கவே இல்லைடா. புக்ஸை ஓப்பன் பண்ணதுமே பெட்டில் தள்ளிட்டா. நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா. நான் ஒன்றுமே படிக்கல ஜிமன். சரி, நீ இப்படி படுத்துக்கோ, புக் இப்படி பிடிச்சிக்கோ. என்ன பண்ணுற? இன்னும் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி குடி. தெரியுதா? ஜிமன் படி. இப்படி எப்படி நான் நீ படி. என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் படி. டீ கிடைக்காத ஜிமன். ஜிமன் அப்படிதான் டீசஸும் போயிருக்கும். ரொம்ப ரொம்ப ரொமான்ஸா, ரொம்ப ரொம்ப லவ்வா. ஜிமனுக்கு தோணும் போதெல்லாம் ஒயினுக்கு தோணும் போதெல்லாம் ஜிமன் ரொம்பவே ரொமான்டிக்காக அவங்க டேஸ்லாம் போயிருக்கும். ஒயின் ஸ்டடீஸ் முடிஞ்சதும் ஜிமனோட ஆஃபீஸ்லேயே வேலைக்கு சேர்ந்துருப்பான்.
அங்கேயும் ஒரே ரொமான்ஸ் ஒரே லவ்னு அவங்க டேஸஸ் ரொம்ப ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஏன் ஜிமன் கிடைக்கிறான் கொஞ்சம் நிஜமாரா ஜிமன் வெளியே போகணும் விட்டு ஜிமன் ஸ்டாஃப்ஸ் ஏதாவது நினைப்பாங்க ஜிமன் நினைக்கிறோம். ஜிமன் என்னடா பண்ணுறான் கோசுதுடா விட்டா போகணுமா ஒயின் ரூம்லேருந்து வெளியே போன 5 மினிட்ஸில் ஜிமன் வெளியே வந்தோம். ஒயின் சார் இன்னைக்கு சைட்டை விசிட் பண்ணணும்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? எப்போ சொன்னோம்? ஞாபகம் இருக்கு சார். போகலாம். ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜிமன் காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். ஹே சைட்டை விசிட் பண்ண போகிறோமா? நீ சொல்லவே இல்லை. சைட்டெலாம் விசிட் பண்ணலாம், நான் வீட்டுக்கு போகிறோம். ஃப்ராடு நினச்சேண்டா, இன்னும் 2 நாள் எதுவுமே கேட்கலன்னு. எனக்கே தோணுச்சு 2 நாள் ஆச்சு ஜிமன்னு. அதான் ஜிமன் ஜிமனோட ஆமாம் ஹெல்ப் பண்ணிட்டேன், ஜிமனோட ஷோல்டரில் செஞ்சுட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இல்லை நானும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம். ஜிமன் சரி அதை விட அப்பா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஜிமன். ஹே என்ன சொல்கிறேன்? ஆமாம் ஜிமன், அப்பா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாங்க. யார்கிட்டயோ கால் பண்ணி மாப்பிள்ளை பார்க்கலான் இருக்கேன், இன்னொரு 3-4 மந்த்ஸில் மேரேஜ் வைக்கலான் இருக்கேன் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. ஹே எப்படி சொல்கிறேன் 3-4 மந்த்ஸ்லையா? ஆமாம் ஜிமன், எனக்கு என்னமோ இதான் கரெக்ட் டைமாக இருக்குன்னு தோணுது. நீ வரியா? அப்பா கிட்ட வந்து பேசுறியா? அது நான் வந்து பேசினா அப்பா ஒத்துப்பாங்களா? ஜிமன் உனக்கு என்ன, நல்லா படிச்சிருக்கேன், சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், உனக்கு யாருக்கடா பிடிக்காது? பார்க்க அவ்வளோ உலகம் இருக்கு. யார் இருந்தாலும் உனக்கு பார்த்ததுமே ஓகே சொல்லிடுவாங்க. என் அப்பாக்கும் அம்மாக்கும் உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீ வந்து பேசுறியா? கொஞ்சம் பயமாக இருக்கேன். என்னடா பயமாக இருக்கு? நீ வா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேளு, அவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்பா பிளான் பண்ண மாதிரி ஒரு 4-5 மந்த்ஸில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஆனால் அப்பா ஓகே சொல்லணும்ல ஜிமன்? அதான் சொல்கிறேன்ல, உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக என் பேரண்ட்ஸ்க்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஜிமன் பேச வேண்டிய சைட் திருப்பணும். என்ன ஜிமன் என்னாச்சு? அப்பாட்ட பேச வருவல்ல? என்னதான் ப்ளீஸ் ஜிமன், அப்பா வேறு பையனை பார்க்குறதுக்குள்ளே நீ வந்து பேசிட்டா ரொம்ப ஈஸியாயிரும். இதான் நமக்கான கரெக்ட் டைம் நினைக்கிறேன். ப்ளீஸ்டா. அதான் என்ன யோசிக்கிற ஜிமன், வந்து பேசுவல்ல? இல்லை இது மாதிரி விஷயம்லாம் வீட்டில் இருக்க பெரியவங்க தானே பேசணும். நான் பேசினா அதை பெரியவன்னு கூட்டிட்டு வர என்கிட்ட யாரும் இல்லடி. நான் எப்படி ஜிமன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும் இல்லை? அப்பா கிட்ட நான் கேட்குறேன், எனக்கு ஜிமினை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசையாக இருக்குன்னு. அது மாதிரி நீயும் வந்து கேளு, எனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசையாக இருக்குன்னு. அப்பா ஓகே சொல்லிடுவாங்க. நான் உன்னோட தருவேன், என் ஃபேமிலியும் உன் ஃபேமிலி ஆயிரும். நீ வா ஜிமன் ப்ளீஸ், வந்து பேசு. சரி சரி வரேன். போய் எதான் தங்குன்றது அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. ஃபியூ ஹவர்ஸில் பெட்டில் ஜிமன் வாயினாட்டை டேக் பண்ணி படுத்துட்டு இருந்தான். ஜிமன் அப்பா கிட்ட நம்ம காலேஜ்லேருந்தே லவ் பண்ணோன்னு சொல்லு. எதுக்கு? ஆஃபீஸில் தான் மீட் பண்ணோன்னு சொன்னாண்ணா. நம்ம காலேஜ்லேருந்தே லவ் பண்ணோன்னு சொல்லு. அப்போனா தான் அப்பா நீ என்ன பத்திரமா பார்த்துக்கணுன்றதுக்காக உன் ஆஃபீஸில் வேலை கிடைத்து தான் நினைப்பாங்க. அதானட்டி நிஜம். அப்புறம் ஜிமன், அப்பா கேஸ்டெல்லாம் பெருசாக இருக்கிற ஆள் கிடையாது. ஸோ நீ அதை பற்றிலாம் எதுவும் வரி பண்ணிக்காத. அப்புறம் நீ அப்பா கிட்ட சொல்லு, நான் வேணும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு.
அவங்கள விட நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லு. ஜிமன் ஒயினை அப்படியே ரொட்டேட் பண்ணி அவளை பெட்டில் வச்சுட்டு ஒயினுக்கு மேலே வந்துட்டு, ஏய் நிச்சயமாவே நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். அப்பா அம்மாவோட ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அது எனக்கு தெரியும். இப்போ எதுக்கு எனக்கு கீழே கொண்டு வந்தா? இதெல்லாம் முடிச்சுட்டு இதை பற்றி தான் பேசணும். ஆனால் நீ ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் உன்னை சைலண்ட் ஆக்கிறவா? சைலண்ட் ஆக்க புரியும் எப்படி? போதும் இப்போதான் எப்படிதான் பத்தியா வாயில் வேறு வார்த்தையே வரல. சிமன் 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 கேட்க எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கு. போதும் போதும்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். எனக்கு கொஞ்சம் வேணும். அந்த கொஞ்சத்தை இன்னொரு நாள் தரேன். ஏய் பெட்டுக்கு வரதான் உங்ககிட்ட பெர்மிஷன் தான். இங்கே இல்லை நான் சொல்கிறதான். அப்படி டேஸும் போச்சு. ஒரு 1 வீக் ஆஃப்டர் ஒயினோட வீட்டு வாசலில் ஒயின் நின்றுட்டு இருந்தா. ஏய் ஓகேவா? அழகா இருக்கு ஜிமன், வா. ஏய் அப்பா அவங்கிட்ட பேசினியா நம்மளை பற்றி? எல்லாமே சொல்லிட்டேன். அப்பா கூட உன்னை பற்றி எல்லாத்தையும் விசாரிச்சாங்களாம். உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஓகே சொல்லிடுவாங்க. அடுத்துன்னு நம்ம கல்யாணம் தான். அதுக்கப்புறம் வீட்டில் கூட உன் ஒய்ஃபாக தான் இருப்பேன். போலாமா? கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, ஆனால் ஓகே தான். ஒயின் ரொம்ப ஹாப்பியாக ஜிமினை வீட்டுக்குள்ளே கூட்டு போனோம். ஜிமினை உட்கார வச்சுட்டு ஒயின் அப்பா கிட்ட போய் நின்றுட்டு இருந்தா. அப்பா ஜிமன். ஹாய் ஹாய் அங்கிள், என் பேர் ஜிமன். தெரியும் ஒயின் சொன்னோம். அப்பா நாங்கள் காலேஜ்லேருந்தே ஒன்று தான் படித்தோம். ஜிமன் என்னோட சீனியர். அண்ட் ஜிமன் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கான். அவனே ஸ்டார்ட் பண்ணி இப்போ அதை பெரிய லெவலில் ஆக்கிட்டான். நீ இருமா ஜிமன் பேசட்டும். ப்ளீஸ். ஆமாம் ஆமாம் அங்கிள், ஒயின் என்னோட ஜூனியர் தான். நான் ஒயினோட காலேஜில் தான் மாஸ்டர் பண்ணேன். இப்போ ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் அங்கிள். அப்புறம் எனக்கு ஒயினை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நம்பி எனக்கு ஒயினை கல்யாணம் பண்ணி கொடுங்க. நான் ஒயினை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் பார்த்துக்கிறத விட ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இன்னொரு பெரிய ஸ்மெல்லோட ஜிமனை பார்த்துட்டு இருந்தா. அதெல்லாம் இருக்கட்டும் ஜிமன், இந்த மாதிரி விஷயத்தை பேச இப்படி தனியாக வருவாங்க? அது அங்கிள். அப்பா நான் சொன்னேன்ல, நான் ஜிமன் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அது அங்கிள், எனக்கு எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, வேறு யாரும் இல்லை. நான் மட்டும்தான். ஜிமன், நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் பொண்ணு லவ் பண்ணிட்டா, அவன் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனால் எந்த நிலைமையிலையும் ஒரு அனாதை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்பா அப்பா என்ன பேசுகிறீங்க? அப்பா ஜிமன் புரியுதுல ஒயின், உன்னோட தெளிவாக ஜிமனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிள் அது நான் ஒயினை நல்லா பார்த்துப்பேன். ஆனால் தானே என்ன நீங்கள் என்ன நம்பி? ஒன்று நம்பியா? ஒரு குடும்பமும் இன்னொரு குடும்பமும் சேர்ந்து பேசி முடிவு எடுக்கிறது தான் கல்யாணம். இப்படி ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருக்கிறதில்ல. என் பொண்ணு வாழ போகிற இடத்துல அவளுக்கு எல்லாருமே இருக்கணும். உனக்கே ஒருத்தரும் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பேசுகிறப்பா? நீ வசதியானவனாரு, பணக்காரனாரு, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. பெற்றவங்க இல்லாத அனாத பையனுக்கலாம் நான் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதா இல்லை. இதை நான் ஒயின்கிட்ட சொன்னவளுக்கு புரியாது, ஆனால் உனக்கு புரியும்ல. அதான் உன்னை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். புரிஞ்சிடுச்சுல, நீ கிளம்பலாம். அப்பா இப்போ என்ன பேசுகிறப்பா? அங்கிள் அங்கிள் ப்ளீஸ், இதெல்லாம் ஒரு ரீசன் இல்லைல்ல. நான் தானே என்ன? ப்ளீஸ் அங்கிள், எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். உனக்கு போக சொல்லிட்டேன் ஜிமன். நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினச்சி தான் உனக்கு கூப்பிட்டேன். உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு தெரியுது. இப்போ நீ கிளம்பலாம். என்னப்பா? ஓகே
வரேன். ஜிமின் எதுவுமே பேச முடியாம அப்படியே அங்கே நினச்சி வெளியே போனோம். என் ஜிமின் பின்னாடி ஓடி வந்துட்டு ஜிமின் ஜிமின் அது அப்பா அப்பா உனக்கு கன்வின்ஸ் பண்ணுறேன். நீ எதுவும் நினைக்காத ஜிமின். அப்பா ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்பாட்ட பேசுகிறேன். அப்பா இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை ஜிமின். நான் அப்பா கிட்ட பேசுகிறேன் ஜிமின். அப்பா நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். இதுக்கு தாண்டி நானும் பயந்தேன். ஓகே, அப்பா சொன்னதில் தப்பு என்ன? நல்லா இருக்கான், நிறையா சம்பாதிக்கிறானு எனக்கு தந்துருவாங்களாண்ணா. ஒரு நாள் அப்பா எனக்கு ஜிமின் நான் பேசுகிறேன். ஜிமின் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் ஜிமின். நீ எதுவும் நினைக்காத. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுல்ல ஜிமின். உனக்கு தெரியல, நான் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்கு தெரியும்ல ஜிமின். நீ எதுவுமே நினைக்காத. அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். அப்பாவே ஓகே சொல்லுவாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜிமின். சீக்கிரமே அப்பா கிட்ட நான் பர்மிஷன் வாங்குறேன். நான் போகிறேன். சாரி ஜிமின், சாரி. இட்ஸ் ஓகே. நீ என்ன பண்ண? நான் போகிறேன். நான் அங்கே நின்று கொஞ்ச நேரம் எழுதிட்டு ரொம்பவே டென்ஷனாக வீட்டுக்குள்ள வந்தா. அப்பா என்னப்பா பண்ணுறீங்க? ஜிமின் கிட்ட எப்படி பேசுனீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நீங்கள் சொன்ன நல்லா நினச்சிமின். நான் சொன்னது எனக்கு புரிஞ்சல, அவ்வளோதான். ஜிமின் தானே, என்னால் யாரும் இல்லாத ஒரு அனாதை பையனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அண்ட் இதுக்கப்புறம் நீ அவன் ஆஃபீஸ்க்கு போக வேணாம். என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் பேசியிருக்கேன். நாளையிலேருந்து நீ அங்கே போ. அப்புறம் உன் கல்யாணத்தை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம். அப்பா ஜிமின், நான் தெளிவாக சொல்லிட்டேன் வைன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்னை பேச வைக்காதா? அப்பா அம்மா அம்மா அப்பா கிட்ட பேசுங்களேன் ப்ளீஸ். எனக்கு ஜிமின் தான். அப்பா சொன்னது புரிஞ்சல வைன். நானும் அப்பா சேர்ந்து பேசி தான் அந்த முடிவெடுத்தோம். நம்ம குடும்பத்துக்கு ஜிமின் வேணும். அப்புறம் இனிமேல் உன் ஃபோன் ஹாலில் இருக்கட்டும். காலையில் ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போ. அந்த ஹாலிலே வச்சிரு. இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காதா, புரியுதுல்ல? அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் ஆஃபீஸ்க்கு வந்திருக்க மாட்டான். ஜிமின் ஒயினை காண்டாக்ட் பண்ண கூட நினச்சிருக்க மாட்டான். ஒயினை அவள் வீட்டில் பேசிட்டோம். அப்புறம் ஒயினை கூப்பிட்டுட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் ஹலோ ஹே ஒயின் எப்படி இருக்கா? நீ ஓகேவா? ஏன் ஆஃபீஸ் வரலாம்? ஜிமின் நான் உன் வீட்டில் இருக்கேன். என்ன சொல்கிறேன்? ஏன் வீட்டில் இருக்கியா? நீ பிஸியாக இருந்தனா ஃப்ரீ ஆகிட்டு வரியா? ஏய் நான் வரேன். ஜிமின் வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒயினை ஓடி வந்து ஜிமினை டைட்டாக ஹேக் பண்ணான். ஜிமின் ஒயினை இன்னும் டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு 24 days ஆஃபீஸ் வரலாம். என்னாச்சு உனக்கு? யார் கால் கூட பண்ணல? வீட்டில் ப்ராப்ளமா? அப்பா திட்டினாங்களா? வேற ஏதாவது? I love you ஜிமின். I love you. சொல்லு என்னாச்சு? ஏன் ஆஃபீஸ் வரல? இப்போ வேற ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் ஜிமின். என்ன சொல்கிறேன்? ஆமாம் ஜிமின், அப்பா வேற ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வீட்டில் இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ண கூட பெர்மிஷன் தரல. வீட்டுக்கு வந்ததும் மொபைலை வாங்கிடுறாங்க. ஒன்று கான்டாக்ட் பண்ணவே முடியல ஜிமின். ஆஃபீஸ் ஹவுஸில் கால் பண்ணலாம் தான் நினச்சேன். எனக்கு கூட பார்க்கணும் போல இருந்துச்சு. வாய்ஸ் கேட்டா என்னால் நான் பார்க்காம இருக்க முடியாது. அதான் அதை பார்க்கலான்னு ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். அப்பாக்கு என்ன பிடிக்கலையா வேன்? அப்பா கிட்ட பேசினியா? நேற்று கூட பேசினேன் ஜிமின். ஆனால் அப்பா அன்னைக்கு சொன்னதே தான் சொன்னாங்க. சரி அழாதா. ஓகே அழாதா. இப்போ என்ன பண்ண ஜிமின்? அப்பாட்ட பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். சரிடி அழாதா. உட்கார், உனக்கு சாப்பிட்டதை கூட
வரேன். இல்லை வேணாம், என் கூட நிஜமே. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணேன். ப்ளீஸ் ஜிமன், என் கூட இரு கொஞ்ச நேரம். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ என்ன பண்ணலாம் ஜிமன்? அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ண ஜிமன்? எனக்கும் தெரியலடி, அதான் எனக்கு நீ வேணும். எனக்கும் நீ தான் வேணும். நானும் சொல்லவா? சொல்லு. எனக்கு தெரிஞ்சு உன் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு நான் வேணும்னா என்ன கேட்குற? எனக்கு நீ தான் வேணும். அதெல்லாம் வேணும்னா எனக்கு நீ தான் ஜிமன் வேணும். அதான் உனக்கு நான் வேணும்ல, அப்படின்னா நம்ம வேணா கல்யாணம் பண்ணிப்போமா? என்ன? உன் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா? அப்புறம் உன் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிற? ஜிமன் வீட்டு கொஞ்சம் மூவ் ஆகிட்டு. இல்லை ஜிமன், நான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பா மனசு மாறிடுவாங்க. நான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறேன் ஜிமன். அப்பா அம்மா பர்மிஷனோடைய கல்யாணம் பண்ணிப்போம் ஜிமன். அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டா மாதிரி நான் ஃபேன் ஆனேன். என்ன பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? எப்போ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? அவங்க மனசு மாறலன்னா வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எனக்கு என்னமோ ஏன் ஜிமன் இப்படி பேசுகிறேன்? நான் அப்பா கிட்ட பேசுகிறேன், அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறேன். 4 நாள் தானே ஆச்சு. கொஞ்சம் டைம் கொடு, நான் பேசுகிறேன் ஜிமன். அப்பா கடைசி வர வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். உனக்காக வெயிட் பண்ணுறேன். அப்பா வேணவே வேணாம்னு சொல்லிட்டான். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். இல்லை ஜிமன், ஆல்ரெடி நீ தனியாக தான் இருக்க. உனக்கு இது ஈஸியாக இருக்கு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை ஜிமன். எனக்கு நீயும் வேணும், அவங்களும் வேணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ஜிமன். நான் அப்பா கிட்ட பேசுகிறேன், அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறேன். நீ என்னது தானே உனக்கு ஃபீலிங்ஸ் புரியாதுன்னு சொல்கிறியா? ஜிமன், எனக்கு புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் டைம் கொடு ஜிமன், நான் பேசுகிறேன். எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன்? நீ அப்பா அம்மா கிட்ட பேசு. நான் அங்கே வந்து பேசணுன்னா கூட சொல்ல, பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு பேசிக்கிறேன். அப்பா அம்மா ஓகே சொல்லுவாங்க, அப்புறம் உன்னை கூட்டு போகிறேன். ஓகே. ஜிமன் வேணாம் அவனோட செஸ்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு அவனோட ஷோல்டர் ரப் பண்ணிகிட்டு இருந்தான். எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான்? அங்கே ஜாப்லாம் எப்படி? எல்லாம் ஓகே தான் ஜிமன். இதுக்கப்புறம் எதுவும் பழைய மாதிரி இருக்காதுல்ல? எப்படி சொல்கிறேன்? அதெல்லாம் எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்கும். நினைக்கும் போது அவனை பார்த்துக்க முடியாதுல. இதுக்கப்புறம் அவனை மிஸ் பண்ணுவேன்ல. ஏய், அதில் நீ மிஸ் பண்ண மாட்டேன். நான் நீ மிஸ் பண்ணாத மாதிரி பார்த்துப்பேன். அப்படியா? நிச்சயமா. 5 மினிட்டை டேக் பண்ணா சாப்பிட்றியா? பசிக்குது. ஆர்டர் பண்ணியிருக்கேன், இப்போ வந்துடும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங். ஜிமன், நாளைக்கு உனக்கு ஆஃபீஸ் இருக்கா? தினம் முன்னாடி இருக்கும். எனக்கும் இருக்கு. ஆனால் நான் நாளைக்கு லீவ் போடலான் இருக்கேன். எதுக்கு? இங்கே வரலான்னு. நீ ஆஃபீஸ் போயிட்டு உன் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறியா? ஏய், எனக்காகவா? எனக்காக
நாளைக்கு லீவ் போட்டுறேன். ஜிமன், நாளைக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். பண்ணலாம் ஜிமன். இல்லை இல்லை ஜிமன், இப்போ வேணும். நாளைக்கு சரி, ஓகே, நாளைக்கு. இப்போ கொஞ்சம் மட்டும் ஜிமன். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு ஜிமன், நான் வீட்டுக்கு போகணும். அதான் நாளைக்கு. ஓகே, நாளைக்கு. தேங்க்யூ, லவ் யூ. என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா? அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் 8 மணிக்கு ஒயின் ஜிமன் வீட்டு காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான். ஜிமன் ஒரு பெரிய ஸ்மைலோட வந்து டோர் ஓப்பன் பண்ணான். ஒயின் உள்ள வந்ததுமே ஒயினை டோர்லேயே பின் பண்ணி, என்னடி அதுக்குள்ள வந்துட்டா? ஜிமன், அதான் நான் நீ 9 o'clock தான் வருவேன்னு நினச்சேன். என்ன 1 hour முன்னாடியே உன்னை மிஸ் பண்ணியா? ஜிமன், உன்னை மிஸ் பண்ணாம வச்சுக்கணும்னா சீக்கிரம் வந்தியா? அப்பியோ ஜிமன், அதெல்லாம் என்ன ரூம் போகலாம், அப்புறம் தான் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ரூம். ஜிமன், நான் 8:30க்கு ஆஃபீஸ் போகணும். என்ன? அதான் ஜிமன், 8:30க்கு ஆஃபீஸ்க்கு போகணும். இன்னைக்கு ஆஃபீஸில் எதுவும் மீட்டிங்கா? நான் லீவ் சொன்னேன், ஆனால் கால் பண்ணி மீட்டிங்கில் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதான் அதுக்கு மேலே என்னால் வீட்டில் வச்சு எதுவும் பேச முடியல. ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓ, இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தியா? இல்லை ஜிமன், நீ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வரலண்ணா, அதான் வந்து சொல்லிட்டு போகலாண்ணா. ஓகே, மீட்டிங் எப்போ முடியும்? தெரியல ஜிமன், நான் இன்னொரு நாள் வரவா? சரி, நான் ட்ராப் பண்ணவா? இல்லை இல்லை ஜிமன், நான் போய்க்கிறேன். இன்னொரு 20 minutes. அது வர 20 minutesல ஒன்றும் பண்ண முடியாது, தெரியும்ல? இல்லை ஜிமன், அதை சொல்லலை. 20 minutes உனக்கு ஏதாவது குக் பண்ணி தரேன், கூட இருக்கேன். என்னாச்சு ஜிமன், வேணாமா? காஃபி போட்டு தெரியா? நான் இன்னும் காஃபி குடிக்கல. கோமா ஜிமன்? இல்லை, கோவலாம் இல்லை, வெயிட் பண்ணுறேன். எதுனாலும் நான் கேட்காமே கொடுத்தல, வெயிட் பண்ணுறேன். ஒரு நாள் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ இப்படி சோகமாக பேச வச்சுக்காத. நாளைக்கு ஃபியூ மினிட்ஸ்லேயே அவன் ஆஃபீஸ் கிளம்புனா. கொஞ்ச நேரத்துலேயே ஜிமன் எனக்கு கால் பண்ணான். என்ன ஜிமன், நான் ஆஃபீஸில் இருக்கேன் ஜிமன், மீட்டிங் இப்போ தான் முடிஞ்சு. அது ஜிமன், இப்போ நான் கிளம்ப. நான் கூப்பிடலடி, சும்மா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம்னு கால் பண்ணேன். வீட்டுக்கு போயிட்டா நீ பேச மாட்டேல, நம்ம தனியாக மீட் பண்ண முடியல. எனக்கு வாய்ஸ் கேட்கணும் போல இருக்குடி. ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும் போல இருக்கு. அதான். ஜிமன், எங்கே இருக்க? ஆஃபீஸில். நீ மடியில் உட்காந்துருப்பல, அதே சேரில் உட்காந்துட்டு உன்னை நினச்சிட்ருக்கேன். ஜிமன், அதான் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஐ லவ் யூ. சாரி ஜிமன். எதுக்கா? என்ன மிஸ் பண்ணுறியா? உன்கிட்ட பேசி தானே இருக்கேன். அதான் மார்னிங் பார்த்தல, எனக்கு காஃபி கூட போட்டு கொடுத்தல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஜிமன். இன்னைக்கு வர முடியாது ஜிமன். மார்னிங் சொன்னல, அதான் ஜிமன், நான் நாளைக்கு வரேன், கண்டிப்பாக நாளைக்கு வரேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உனக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ வா, நான் வெயிட் பண்ணுறேன். லவ் யூ ஜிமன், லவ் யூ.
லவ் யூ. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே லஞ்ச் ஆரில் ஜிமன் எனக்கு கால் பண்ணான். ஜிமன் இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஒரு 4 o'clock வருவா. 4 o'clock-ஆ? ஜிமன் அதான் சரி ஓகே வா, நான் வெயிட் பண்ணுறேன். சரி. நான் ஆஃபீஸில் 3:30க்கு பெர்மிஷன் சொல்லிவிட்டு அவசர அவசரமாக கேப் பிடிச்சேன், ஜிமனோட வீட்டுக்கு போனோம். சாரி ஜிமன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் இல்லடி, 10 நிமிஷம் தான். 4:10க்கு வந்துட்டேன். வா உட்கார். அது ஜிமன், சாரி ஜிமன், மார்னிங்கே வரலான்னு தான் நினச்சேன். அது ஆஃபீஸில். ஓகே, நீ எதுவும் சொல்ல வேணாம். சாப்பிட்றியா? இல்லை ஜிமன், சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டேன். ஜிமன் அவனை உட்கார வச்சுட்டு அவனோட மடியில் தலை வச்சுட்டேன். அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஜிமன், நான் நேற்று அப்பா கிட்ட பேசினேன். ஓ பேசினியா? என்ன சொன்னார்? ஜிமன் உனக்கு வேணான்னு சொன்னாரா? இல்லை, சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஜிமன். ஓகே. ஜிமன், இன்னைக்கு எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணும். உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. இன்னைக்கு எப்போ வீட்டுக்கு போகணும்? அது வந்து ஜிமன் 5:30க்கு வீட்டுக்கு போகணும். ஸோ 2 ரவுண்ட். உனக்கு சாக்லேட், எனக்கு என்ன வேணுமோ? அது ஜிமன் 2 ரவுண்ட் போதும் தானே ஜிமன்? கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கேன். கொஞ்சம் தானே டைம் இருக்கு, பேச வேணாம். இதை மட்டும் தானே பண்ணணும், பண்ணிட்டு நான் அனுப்புன்னு சொல்கிறேன். என்ன ஜிமன், அப்படி இல்லை இல்லை, இதுக்கு டைமே கிடைக்கல ஜிமன். அதான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், பேசிகிட்டு இருக்கலாம் ஜிமன். நம்ம பெட்டில் பேசிகிட்டு இருக்கலாம். எனக்கு இது இப்படி வேணாண்டி. அவசரமா டைம் ஆச்சு, சீக்கிரம் பண்ண கிளம்பணும். இது லவ் வேணும், எனக்கு இதில் ஃபுல்லாக லவ் வேணும். ஜிமன் என்ன பேசுகிறேன்? லவ் இல்லாமலாம் லவ்வோடதும் பண்ணலாம். கொஞ்ச நேரம் பேசிட்டு போமா? ஜிமன் சாரி ஜிமன், பண்ணலாமா? அது நான் ஆஃபீஸில் இருக்கும்போது கால் பண்ணு, பேசிட்டு இருக்கலாம். ப்ளீஸ் ஜிமன். சரி பட ஜிமன், பட ஜிமன், கழட்ட வா சொல்கிறேன், பட. ஜிமன் போதும், இதை கழட்டிக்குவா. என்னடி அவசரம், நான் கழட்டிக்கிறேன், கொஞ்ச நேரம். என்ன அவன் பிரச்சனை? இப்போ உடனே எல்லாத்தையும் கழட்டணுமா? சீக்கிரம் பண்ணிட்டு என்ன விடுன்னு சொல்றியா? உனக்கு அவ்வளோ அவசரம் என்ன? கிளம்பு, எனக்கு எது வேணும். இல்லை ஜிமன், அது ஜிமன் சாரி ஜிமன், கோவமா? வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், கிளம்பு. ஜிமன் இப்போ பண்ணலாம் ஜிமன். இல்லை டைம் அதுதான். சாரி ஜிமன். இல்லை உனக்கு வேணும்னா நீ அகேன், அப்போ நான் கிளம்பு சொல்லக்கூடாதுல, அதான் எனக்கு தோண வேணாமாடி. ஓகே பண்ணலான்னு எனக்கு ஒரு மைண்ட், எனக்கு ஒரு மூட், அது கொஞ்சம் டைம் வேணும்லடி, சும்மா பண்ணணும். சரி புரியுது. ஓகே நீயே பண்ணு, நீயே கட்டிக்கோ. வேணாம், எனக்கு இப்போ எதுவும் தோணல, போதும். சின்ன எதுவுமே பண்ணல, போதும்னு அர்த்தம். ப்ளீஸ்
சிவன் பேர்லேருந்து எந்திரிச்சோம். ஒயின் சிவனோட கைப்பிடிச்சி இழுத்து அகைன் பேரில் குறைச்சோம். ப்ளீஸ் சிவன், ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ். ஒயின் சின்ன அடிட் பண்ணுறான். வேணாம் என்னண்ணா. சிவன் சிவன் எனக்கு வேணும், எனக்கு நீ வேணும் சிவன். ப்ளீஸ் சிவன், ஒரு தடவை வச்சுக்கோ சிவன், எனக்கு நீ வேணும். ஒயின் சிவனோட லிப்பில் ஸ்ட்ராங்காக அழுத்தி கிஸ் பண்ணிவிட்டு அகைனை விழுப்பு எடுத்துட்டு அகைன் ஸ்ட்ராங்காக அழுத்தி கிஸ் பண்ணோம். கஷ்டமான கேட்காது ப்ளீஸ். இல்லை நீ பண்ணு. சிமன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன்றை டைட் டேக் பண்ணி படுத்திருந்தோம். சிமன் ஹாப்பியா? கோவமா? இல்லை. நீ சாட்டிஸ்ஃபைடாக இல்லைல்ல? ஓகே சிமன், இட்ஸ் ஓகேடி, எனக்கு போதும். சிமன் லவ் யூ. கொஞ்ச நேரம் இப்படி இரு, வேற எதுவும் வேணும். சிமன் டைம் ஆச்சு சிமன், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப டைம் ஆகிடும். அது சிமன். போகணுமா? ஓவர் டைம் ஒர்க் பண்ணான்னு சொல்லிக்கலாம்ல. எனக்கு கொஞ்சம் நேரம் எதுவும் வேணும், இப்படி இரு ப்ளீஸ். இல்லை சிமன், அப்பா ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி வாங்க, நான் மாட்டிப்பேன் சிமன். அப்புறம் நான் பார்க்கவே முடியாமல் போயிடும். நான் கிளம்பணும் சிமன். டயர்டாக இல்லையா? போகணும் சிமன். ஓகே எந்திரி, ட்ரெஸ் பண்ணிக்கோ. நம்ம ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு காரில் வந்து உட்காந்தோம். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே சிம்மன் வந்து கார் எடுத்தோம். சாரி சிம்மன். சாரிலாம் வேணும். கோமா சிம்மன்? கோனம் சிம்மன். ஃபர்ஸ்ட் இப்படி பேசாதடி. சிம்மன் எதுவுமே பேசாமல் அவன் வீட்டுக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணான். ஓகே சிம்மன் பாய். சிம்மன் அவன் கார் எடுத்துட்டு அப்படியே அங்கே கிளம்பினான். அப்படி தான் டேஸஸும் போயிருக்கோம். அவன் எப்பயாவது வருவான். அப்படியே வந்தாலும் 1 hour 1/2 hourனு அவசர அவசரமாக கிளம்பிடுவான். சிம்மனும் அதெல்லாம் அப்படியே பழகிக்க ஆரம்பித்தோம். சிம்மன் நாளைக்கு கண்டிப்பாக வரேன். ப்ளீஸ் சிம்மன், இப்போ நான் கிளம்பணும். கொஞ்ச நேரம் ப்ளீஸ் சிம்மன். சரி, ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வரேன். நான் பெர்மிஷன் சொல்லிட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னும் அவள் கிடைக்கிற கொஞ்சம் டைமை சிம்மன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நினைப்பான். ஆனால் அவள் வேலையில் அவளும் பிஸியாகவே இருந்தாள். சிம்மனும் ஒயின் ஃப்ரீயாக இருக்கும்போது அவன் பிஸியான அவனுக்குள்ள டைமே இல்லாமச்சு. அப்படியே டேஸஸும் போச்சேன். ஹலோ, எங்கே இருக்கா? ஆஃபீஸில் இருக்கே சிம்மன். ஓகே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வரியா? சிம்மன் இல்லை சிம்மன், அதான் நீ லஞ்ச் சாப்பிடாதா? நான் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளேவர்ஸ் கூட. நீ வா, சாப்பிட்டுட்டு அப்புறம் அக்கன் சாப்பிடலாம். சிம்மன், நான் ஒரு 2 o'clock வருவா. அவ்வளோ நேரம் ஆகுமா? அது சிம்மன். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். நான் சாப்பிட்டு வரதா சேர்ந்து சாப்பிடலாம். சிம்மன் அவனோட வீட்டில் வாங்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். மணி 3 நாளாச்சு, வாங்கி வரவே இல்லை. சிம்மன் வாங்கி வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். ஈவினிங் 5:30க்கு வாங்கி டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தான். சிம்மன் ரொம்பவே டென்ஷனாக கவுச்சில் உட்காந்துருந்தான். சிம்மன் சிம்மன் சாரி சிம்மன், கொஞ்சம் சிம்மன். இல்லைடா, திடீர்னு ஒரு மீட்டிங், அதான் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேன்ல.
ஜிமன் இல்லைடா அது. சாப்பிட்டியா? ம் சாப்பிட்டேன். ஓ ஜிமன் நீ சாப்பிட்டியா? இல்லை, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய் என்ன ஜிமன், நான் தான் வரலான்னு தெரியுதுல, நீ சாப்பிட்ருக்கலாம்ல. ஒருவேளை நான் சாப்பிடாம இருப்பேன்னு நீயும் சாப்பிடாம இருவியோன்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜிமன் சாரி ஜிமன், அதான் டைம் ஆயிடுச்சு அதான். சரி ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. பசி இல்லை ஜிமன். கோவமா? கோவம்லாம் இல்லை, நிஜமா தான் கோவம் இல்லை. சாரி ஜிமன், சாரிலாம் வேணாம். I love you. சரி ஓகே, ஃப்ளேவர்ஸ்லாம் ரெடியாக வச்சுருக்கேன்னு சொன்னேன். வந்ததுமே வா, கொஞ்ச நேரம் எப்படியும் பக்கத்தில் இரு, அப்புறம் யூஸ் பண்ணலாம். 5 மினிட் டேக் பண்ணிவிட்டு I love you. அப்போ என்னோட மொபைல் ரிங் ஆச்சு. ஒரு நிமிஷம். அப்பா. ஹலோ அப்பா, வேணும் எங்கம்மா இருக்கா? அது அப்பா நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாங்களே, வந்துட்டுருக்கியா? அது வந்துப்பா இல்லைப்பா அது. சரி நானும் அம்மா வெளியே போகிறோமா, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? அப்பா நீங்கள் போங்கப்பா, நான் வரேன். உன்னையும் கூட்டிகிட்டு தான் போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி ஓகேப்பா. ஜிமனை பார்த்தா ஜிமன் இந்த ரியாக்ஷன் இல்லாத ஃபேஸோட போகணுமா? அதான் ஜிமன், அதான் அப்பா கேட்டுச்சு. சரி ஓகே பா, அவனை ட்ராப் பண்ணிடுறேன். ஜிமன் சாரி, நான் போய்க்கிறேன் ஜிமன், நீ சாப்பிடு. அட்லீஸ்ட் ட்ராப் பண்ணுற வருவாது ஒன்றா இருக்குண்டி கூட. எனக்கு ஜிமன் டேக் பண்ணா. சாரி. ஜிமன் என்னை காலை கூட்டு போயிட்டுருந்தான், எதுவுமே பேசாமல் எந்த ரியாக்ஷனுமே இல்லாத ஃபேஸோட ரொம்ப அமைதியாக கூட்டிகிட்டு போயிட்டுருந்தான். ஜிமனோட அம்மா சாஃப்டாக ஹோல்ட் பண்ணான். ஜிமன் சொல்லிட்டு லைட்டாக சாச்சான். ஜிமனும் என்னோட ஹெட்டில் எதுவுமே பேசாமல் அப்படியே வீட்டுக்கிட்ட ஸ்டாப் பண்ணான். பாய் ஜிமன். கால் பண்ண அடிப்பியா? ஜிமன் அதான் ஓகே பார்க்கலாம். அப்படியே கேசஸும் பிடிச்சேன். அவங்க மீட் பண்ணிக்கிறதே மந்த்லி ஒன்ஸ் அட்வைஸ்னு ஆச்சு. ஆனால் அதெல்லாம் 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ்னு ஜிமனுக்கும் எனக்கு நடுவில் சுத்தமாக டைமே இல்லாமல் போச்சு. ஒரு நாள் ஈவினிங் ஜிமன் எனக்கு கால் பண்ணான். ஜிமன் நான் ஆஃபீஸில் இருக்கேன் ஜிமன், நான் அப்புறம் கூப்பிடுவா. நீ வீட்டுக்கு வரியா? ஜிமன் அதான் ஜிமன் ஆஃபீஸில் இருக்கேன் நான், ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை. அது ஜிமன் முடியாதுன்னா வேணாம், நான் வரேன் ஜிமன், நான் வரேன். ஜிமன் எனக்காக அவனோட வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தா. நினச்சேன் என்ன வேணும்னே போறியா? ஜிமன் இல்லை ஜிமன், டைம் ஆயிடுச்சு, நானே எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஓகே ஜிமன் சரி ஓகே கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் விட்டுறேன். இல்லை ஜிமன் லேட்டாக போன பரவாயில்ல, நான் கூட படுக்க வந்தியா? ஜிமன் ஓ அதுக்கு தானே கூப்பிட்டேன்ல, அதான் வந்திருக்கல. 5 மணிக்கு வந்துட்டு 5:30 மணிக்கு வீட்டுக்கு போக. ஜிமன் வேணாம் ப்ளீஸ், பேச வைக்காத, போகலாம். உடனே வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஜிமன் அது லேட்டானா பரவாயில்ல ஜிமன். ஓ ஒரு 1 hour எக்ஸ்ட்ரானா பரவாயில்ல, அப்படிதான் இல்லை ஜிமன். என்ன பண்ணிட்டு இருக்கோணுமா? எனக்காக நீ தர டைம் 1/2 hour இல்லை, எக்ஸ்ட்ரா 1 hour. ஜிமன் நம்ம சீக்கிரம் வரதான் ஜிமன் ட்ரை பண்ணு. போதும்
இனிமே நீ சீக்கிரம் வர ட்ரை பண்ண வேணாம். இதுக்கப்புறம் இது வேணாம். ஜிமின் என்ன போலாமான்னு சொன்னேன். ஜிமின் வந்து கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு வந்து காரில் உட்காரச்சோம். அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஜிமின் நான் உனக்காக தானே ஜிமின் சீக்கிரம் வந்தேன். இப்போ எதுக்கு நான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டுருக்கேன்? ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன். உனக்காக 2 மணிலேருந்து உட்காந்துருக்கேன். வர முடியாதுன்னு சொல்லலாம்ல. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல. இப்போ இல்லை, எப்போ இதான் பண்ணுறேன். ஜிமின் இந்த மாதத்தில் இன்றைக்கி மட்டும்தான் என்னை பார்க்க வந்தேன். அதுவும் 5 o'clock. உனக்கு என்னை பார்க்கணுன்னு கூட இல்லை அடி. ஜிமின் எனக்கு டைம் இல்லை ஜிமின். ஓ டைம் இல்லை, புரியுது. உன் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல. நமக்கு கல்யாணம் நடக்காது. இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு இவன் கூடன்னு ஜிமின் என்ன பேசுகிறேன். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்தான். நானே வேணும்னு சொல்லிடுவேன் தானே 5 மணிக்கு வரேன். ஜிமின் போதுண்டி, வேணாம். நான் தான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். வேணாம் ஜிமின், போதும் ப்ளீஸ். என்னால் முடியல. எவ்வளோ வெயிட் பண்ண இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ டிசைட் பண்ணிட்டேன் உன் லைஃப்பில் நான் வேணான்னு. ஜிமின் என்ன பேசுகிறேன். ஓகே புரிஞ்சுக்கிறேன். இனி கூப்பிட மாட்டேன். சாரி ஜிமின். சாரிடி, சாரி. எதுவும் சொல்ல வேணாம். வீடு வந்துருச்சு. ஜிமின் நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். ஜிமின் அப்பாவோட பர்மிஷனோட. அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஜிமின் அப்பா கிட்ட பேசுகிறேன். ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க வேணாம், அப்படியே இருன்னு சொல்லுவார். இப்போலாம் உனக்கு எப்படின்னு தோணுது. அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம இந்த அனாதை பையனை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு. என்ன பேசுகிறேன். இட்ஸ் ஓகே, நீ போ. ஐ மிஸ் யூ ஜிமின். ஐ மிஸ் யூ. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பார்க்கலாம். பாய் ஜிமின். ஜிமின் அவன் கார் எடுத்துட்டு அப்படியே அங்கே கிளம்பினோம். ஒயின் அவ்வளோ ப்ரோக்கா அப்படியே வீட்டுக்கு போனோம். ஜிமின் ஒயின் அங்கே விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் தலை விட்டுட்டு ரொம்ப டென்ஷனாக பெட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஒயின் குளிச்சு ரெடி ஆகிட்டு மல்லிப்பூலாம் வச்சுட்டு ஜிமினை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்தான். ஒயின் டோர் பெல் அடிச்சு பார்த்துட்டு ஜிமினுக்கு கால் பண்ணான். ஹலோ ஜிமின், எங்கே இருக்க? ஆஃபீஸில். ஆஃபீஸா? அதுக்குள்ளே ஆஃபீஸ் போயிட்டியா? ஏய் இல்லை ஜிமின், நான் உன் வீட்டில் இருக்கேன். எதுக்கு வந்தா? ஜிமின் என்னடா கேட்குறான். எதுக்கு வந்தனா? உன் கூட ஆஃபீஸ் முடிச்சு வர டைம் ஆகும். நீ ஆஃபீஸ் பண்ணா போ. இல்லை நான் லீவ் சொல்லிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூட தான் இருக்கணும்னு வந்திருக்கேன். நீ வீட்டுக்கு வரையோ? ஒரு ஃபாரின் கிளைண்ட் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணிட்டு தான் என்னால் கிளம்ப முடியும். ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீ போனா போ. ஏய் என்ன சும்மா போன்னு சொல்கிறேன். நான் கூட இருக்கிறேன் தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக. ஓ சரி, நீ வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ண. டோர் ஓப்பன் பண்ண, வீட்டில் இரு. நான் முடிஞ்சா சீக்கிரம் வரேன். சீக்கிரம் பா ஜிமின், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். மார்னிங்கில் இருந்து ஜிமின்காக குக் பண்ணிவிட்டேன். டைனிங்கில் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஜிமின் வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். மணி 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, ஜிமின் வரவே இல்லை. ஒயின் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டேன். அவன் தலையிலேருந்து போலாம் எடுத்து கீழே போட்டுட்டு ரொம்ப டென்ஷனாக போய் கோச்சில் உட்காந்துட்டு இருந்தான். ஜிமின் 5 மணிக்கு டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தான். அவன் கோச்சில் தூங்கிட்டு இருந்தான். ஜிமின் அவனோட பூலாம் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு அவன் தூங்கிட்டு இருக்கதையும் பார்த்துட்டு அவன் பண்ணி வச்சிருக்க ஃபுட்டெல்லாம் திறந்து பார்த்துட்டு அவன்கிட்ட வந்தான். அவன் எந்திரடி. வா ஜிமின், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? சாரி. இட்ஸ் ஓகே. நீ வரதான் முதவே சொல்லியிருக்கலாம். சொல்லதான் ஜிமின் நினச்சேன். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல
என்னால் வர முடியாமல் போயிடுச்சுன்னா அதான். சரி, என்ன திடீர்னு? இல்லை இல்லை, நீ என்ன நேற்று மிஸ் பண்ணுறேன்னு சொன்னல, அதான் கூடவே கூடவே இருக்கலான்னு, என் கூடவே இருக்கலான்னு. இல்லை ஜிமன், ஒரு நாள் கூட ஒரு நாள். ஓகே சரி, அப்பாட்ட பேசினியா? ஜிமன், நான் பேசினேன், ஆனால் அப்பா. ஓகே ஜிமன், நான் இதுக்காக வந்தேன்னா? அதுக்காக வந்தியா? ஜிமன், என்ன எப்படி கேட்குறேன்? வேற எப்படி கேட்க? ஜிமன், ஐன் கோச்சில் இருந்துருச்சு. ஜிமனோட லேப்பில் வந்து உட்காந்தான். ஜிமனை ஆச்சஸில் சாச்சிட்டு, எப்படி பேசாத ஜிமன், கஷ்டமாக இருக்கு. நான் கூட ஹாப்பியாக இருக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா? ப்ளீஸ் ஜிமன். சரி ஓகே, நீ சொல்ல என்ன? அது வந்து ஜிமன், நான் நேற்று நைட் ஒரு வீடியோ பார்த்தேன். அது உங்ககிட்ட ட்ரை பண்ணணும் போல இருந்துச்சு. அதான் மார்னிங்கே நீ வீடியோ பார்த்தா? ஆமாம் ஜிமன். உன் மொபைலில் தான் உன் பேரண்ட்ஸ் வாங்கிடுவாங்கல்ல, அப்புறம் எப்படி பார்த்தா? நான் லேப்டாப்பில் பார்த்தேன். லேப்டாப்பில் நெட்வொர்க் சர்வீஸ் இருந்தா எனக்கே கால் பண்ணியிருப்பேன். அது இல்லை ஜிமன், இது ஏற்கனவே. எதுக்கடி இப்படி சொல்கிறேன்? ஆமாம் போய் தான். ஆனால் நான் இதுக்கு வந்தேன்னா எனக்கு நீ வேணும் கூட. எனக்காகவா? அதெல்லாம் வேணும். டைம் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. நீ கூட பேசிட்டு நீ பக்கத்தில் இரு. எப்படி நான் கட்டி பிடிச்சிக்கிறேன் போதும். ஜிமன், நான் மார்னிங்கே வந்தேன் ஜிமன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா எனக்கு வேணும். உனக்கு வேணும்னா கூப்பிட்றல, நான் வரேன்ல. அது மாதிரி இது எனக்காக. ப்ளீஸ் அப்பா கிட்ட மேரேஜ்க்கு பெர்மிஷன் வாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அன்றைக்கே சொன்னல, இதுக்கப்புறமேட்டில் என் ஒய்ஃப் ஆட் பண்ண. நான் வெயிட் பண்ணுறேன். என் ஒய்ஃபோட இருக்கா? ஜிமன், பெர்மிஷன் வாங்குறேன். இப்போ அவ்வளோ டைம் இல்லை ஜிமன், வரியா ப்ளீஸ்? ப்ளீஸ் டி, நீ இது பேசாதோ, எனக்கு வேணும். உன்னால் தர முடியுமா முடியாதோ? என்ன நீ எதுவும் பண்ண வேணும், சும்மா பேட்டில் வந்து உட்கார் போதும். என்ன வா சொல்கிறேன். 5 மணி பெட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். உட்கார். என்ன உட்காருண்ணா? ½ தான் இருக்குது. என்ன மட்டும் ப்ளஷர் பண்ணுவான்னு நினைக்கிறியா? ஏய் உட்காரு, சும்மா ஏதாவது பேசாது. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு நீ வேணும், நீ இது பண்ண வேணும். உட்கார். ஜிமன் பெட்டில் ஹெட் ரெஸ்ட்டில் சாஞ்சு உட்காந்தான். 5 மணிக்கு மேலே வந்துட்டு ஜிமினோட லேப்பில் டபுள் சைட் லெக் போட்டு உட்காந்தான். என்னடி என்ன பண்ணுற சொல்கிறேன். 5 மணியோட ஷர்ட்டை கட்டிட்டு இருந்தான். என்ன பண்ணுற? உனக்கு டைம் ஆச்சு. தெரியும், கரெக்டு. நான் தான் சொல்கிறேன்ல, வேணாம். எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாம். பேசாம இரு. உனக்காக இல்லை, எனக்காக. நீ மட்டும் தான் என்ன மிஸ் பண்ணுவியா? நான் மிஸ் பண்ண மாட்டேனா? 5 மணியோட ட்ரெஸ்லாம் அவசர அவசரமாக கலட்டினா. என்னடி பண்ணுற? அப்படி அவளோட ட்ரெஸ்ஸையும் கலட்டினா. என்ன பண்ணுற? உனக்கு டைம் ஆகுதுடி. 5 மணியோட லேப்பில் எனக்கு க்ளோஸாக வந்து உட்காந்துட்டேன். நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன் ஜிமன். நீ சொல்லுவல புதுசாக ட்ரை பண்ணலான்னு. என்ன பண்ணுற? உனக்கு பிடிக்கும் ஜிமன். ஒரு நிமிஷம் பேசுறது.
இதெல்லாம் வேணாம். ஏய் என்ன விளையாடுறியோ? வேணாம் ஜிமன், அதெல்லாம் வேணாம். ஒயின் ஜிமனோட ஹேண்ட் எடுத்து அவளோட ஹெப்பில் வச்சுட்டு மெதுவாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஏய் என்ன விளையாடுறியோ? ப்ரொடெக்ஷன் இல்லாமல் என்ன வேணாம் சொல்கிறேன்னா என்னடி ஒயின் என்ன பண்ணிட்டு இருக்க? பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்லணும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ப்ரொடெக்ஷன் விளையாடுறியா? வேணாம் ப்ளீஸ் வேணாம், வேணாம் சொல்கிறேன்னா கொஞ்சம் நேரம் ஜிமன். ஜிமன் ஒயினை இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு இருந்தான். ஜிமன் சாட்டிஸ்ஃபைட் ஆனதும் ஒயின் ஜிமனோட ஷோல்டர்லேயே சாஞ்சான். ஜிமன் ஒயினை டைட் டேக் பண்ணிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறது? நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடி, ப்ரெக்னென்ட் ஆகிட்டணும். ஆனால் என்ன? ஆனால் என்னவா? என்ன பேசுகிறேன்? ஒயின் ஜிமனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு ஜிமன் ஃபேஸை பார்த்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்ன? ஆகிட்டா என்னவா? என்ன ஒயின் பேசுகிறான்? ஓப்பாமா ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நீ பார்த்துக்க மாட்டியா? உனக்கு உனக்கு ஹாப்பி இல்லையா? என்ன கேட்குறடி? அப்படி ஒன்று நடந்தா இந்த உலகத்துலேயும் நான் தான் ஹாப்பியான பர்சனாக இருப்பேன். உனக்கு தெரியும்ல, எனக்கு யாருமே கிடையாது, நீ மட்டும்தான். என் லைஃப்பில் இன்னொருத்தர் வருவாங்கண்ணா, அதை விட ஹாப்பியான விஷயம் இருக்குமா என்ன? அப்புறம் என்ன, எனக்கு ப்ரொடெக்ஷன் தான். என் இதில் வேணாம். போய்க்கு மாதிரி பேசுறடி. உன் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சும்மாவே என்ன பிடிக்காது, நானே வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ப்ரெக்னென்ட் ஆயிடுறேன் ஜிமன், என்ன ப்ரெக்னென்ட் ஆக்கிடுறோம் ப்ளீஸ். என்னாச்சு என்னாச்சு? எது கலரா? முடியல ஜிமன், என்னால் முடியல. என்னால் நீ ரொம்ப ஹர்ட் ஆகல. அப்பா அம்மா கிட்ட பேசி ப்ரொமோஷன் வாங்க முடியும் தோணலை. இதுக்கு மேலே என்ன பண்ண தெரியல. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அதே ரீசனை வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை ஜிமன். என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஜிமன். பைத்தியமாடி நீ என்ன பேசிட்டு இருக்க? இதுக்காக தான் வந்தியா ஜிமன்? எதிர ட்ரெஸ் பண்ண ஜிமன். என்னாச்சு? ட்ரெஸ் பண்ண ஜிமன். நீ ஃபீல் பண்ணாத, நான் ப்ரெக்னென்ட் ஆயிடுறேன். அப்புறம் எல்லாம் ஈஸி ஆயிரும். உனக்கு புரியுதா என்ன? ஓப்பாக்கு நான் வேணாம். நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா உன்னை தரன்னு எழுதிட்டு போய் என் குழந்தைய அபார்ட் பண்ணிடுவான். பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? தேங்க்ஸ் டே. ஆனால் ஓப்பாக்கு இதில் ஒரு விஷயமே இல்லை. பார்த்துக்கலாம். எனக்கு நீ வேணும். நான் உன்னோட ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் இங்கே போல என்கிட்டே தான் இருக்கா. அப்பா அம்மா ஓகே சொல்ல மாட்டாங்க. என்னடி நம்ம புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம், அதுவும் எவ்வளோ பண்ணோம். அதை பற்றி பேசுவோமா ஜிமன்? பேச்ச மாட்டாத. அப்பா அம்மா அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அதான் அன்னைக்கு கிளியராக சொல்லிட்டாங்களே என் பொண்ணு உனக்கு இல்லைன்னா. என்ன பண்ண ஜிமன்? நானும் சொன்னேன்ல, அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு நான் வேணும்னா ஜிமன், நான் வேணும்னா நீ வா, நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். அவங்க நம்மளை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் நீ என் ஒய்ஃபா என் கூட இருப்ப.
ஆனால் அந்த ஜிம்மன் அப்பா அம்மா அவங்கள பற்றி யோசிச்சா வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை பற்றி யோசிக்க ரெடியா இல்லையே. ஜிம்மன் ஒரு வேளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நிச்சயமாகவே அப்பா ஜிம்மன் ஒரே ஒரே ஒரு தடவை அப்பா கிட்ட நான் பேசி பார்க்குவான். பேசிட்டே தானே இருக்கா? இல்லை லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? நான் நான் வந்துடுறேன் ஜிம்மன், உன் கூட வந்துடுறேன். நிஜமாக தான் சொல்றியா? நிஜமாக தான் வந்துடுறேன். நிஜமாக தான் நிஜமாக தான். சரி, நீ கிளம்பு, அப்பா கிட்ட பேசு. மாட்டேன்னு சொன்னா எனக்கு உடனே கால் பண்ணு, நான் வந்துடுறேன். நான் போய் பேசுறேன். என்ன நான் கிளம்புறேன். ஓகேவா? நீ ஓகே தான்? ஜிவன் என்னை டேக் பண்ணிட்டு தேங்க்ஸ் டி. ஐ நோ கண்டிப்பாக அப்பா ஓகே சொல்ல மாட்டார். சீக்கிரம் வந்துடு, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன், பேசி பார்க்குறேன். என் வீட்டுக்கு போனோம். என்னோட கால்க்காக ஜிம்மன் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் டைம் என் ஜிம்மனுக்கு கால் பண்ணான். என்னடி அப்பா கிட்ட பேசினியோ? இன்னும் 1 வீக் ஆட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? நான் உன் வீட்டில் இருக்கேன். என்ன சொன்ன? நான் உன் வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன். என்ன இப்போ இதுக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கியா? நீ வீட்டுக்கு வா சொல்கிறேன். அதுக்காக வந்திருக்கியா? வீட்டுக்கு வாடா சொல்கிறேன். என் ஃபோனை கட் பண்ண 20 மினிட்ஸ்லேயே ஜிம்மன் அவனோட வீட்டில் இருந்தான். என்னடி பேகலாம்? என் ஜிம்மனை டேக் பண்ணான். நான் வந்துட்டேன் ஜிம்மன், நான் அவங்க யாரும் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமேல் நீ தான் எனக்கு, நீ மட்டும்தான் எனக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொல்கிறேன்? நிஜமாவா? ஆமாம், எனக்கு நீ தான் வேணும். நீ மட்டும் இருந்தால் போதும். யாருக்காகவும் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் ஜிம்மன். நிஜமாக தான் சொல்றியா? அப்பா மட்டும் சொல்லிட்டியா? ஆமாம், நாளைக்கு எனக்கு ஜிம்மனுக்கும் கல்யாணம் சொல்லிட்டு வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணிப்போமா? நிஜமாவா? கல்யாணம் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் ஒய்ஃபாக தான் கூட. நிஜமா? தேங்க்யூ. கல்யாணம் பண்ணிப்போமா? கல்யாணம் பண்ணிப்போம். நீ சொன்ன மாதிரி நாளைக்கு. ஜிம்மன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி உடனே ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் சர்ச்சில் ஒயின் சும்மா ப்ரிட்டியாக ரெடியாகி உட்காந்துருந்தா. ஓகே ஜிம்மன், ரொம்ப நல்லா இருக்கா? ஏன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கேனா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிம்மன். அப்படியா? பார்த்தா தெரியலையா? உட்காந்து மட்டும் ரொம்ப டல்லாக தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்மன், நான் ஹாப்பி தான். ஜிம்மன் என்கிட்ட வந்து என்ன ஹேக் பண்ணான். ஆமாம் ஜிம்மன், அப்பா அம்மா ஓகே சொல்லுவாங்கன்னு நினச்சேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்கு. நான் ஹாப்பி தான், நான் இருக்கேன். சரி, நான் ஃபாதர்கிட்ட இருக்கேன். ஆனால் அங்கே கூட்டிகிட்டு வரேன். என் சைட்லேயே வரலடி, சாரி. நான் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிறேன்.
என் ஃப்ரெண்ட்ஸோட வா, அங்கே பார்க்குறேன். சிம்மன் ஓகே தான், நீ ஃபீல் பண்ணாத, நீ போய் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சிம்மன் போன ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒயின் வந்தான். அங்கே ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு சிம்மன் ரிங் எடுக்கும்போது ஒயினோட அப்பா அம்மா அவங்க வந்தாங்க. ஒயினோட அம்மா டைட்டாக பிடிச்சிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க ஒயின், நான் உயிரோடு தான் இருக்கேன். இவன் வேணான்னு சொல்கிறேன்னா அது ஒரு நல்லதுக்கு நீ உனக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ விளையாட்டாக போகிறேன்னு நினச்சேன், நீ நடனா கல்யாணம் பண்ணிகிட்ருக்கா. அப்பா போயிடுங்க, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். இது இது எனக்காக நான் எடுத்த முடிவு, விட்டுங்கண்ணா. ஓ, உனக்காக நீ எடுத்த முடிவு, அப்போ உன்னை பெற்று வளர்த்த நாங்கள். அப்பா விட்டுங்க அம்மா. அங்கிள் ப்ளீஸ் கையிடுங்க, அதான் எங்களை சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு நான் தான் வேணுமா? இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம். தயவு செஞ்சு எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, ப்ளீஸ் கிளம்புங்க. உங்களால் முடிஞ்சா கல்யாணத்துலேருந்து அவங்க பொண்ணை ப்ளஸ் பண்ணிட்டு போங்க. ப்ளஸ் பண்ணணுமா? இவளையா? ஃபைன், எங்கள் பேச்சு கேட்காம போய் இந்த அனாதை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா சத்தியமாக சொல்கிறேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன். அங்கிள் என்ன பேசுகிறீங்க? நான் உங்ககிட்ட பேசல. ஃபைன், நாளைக்கே இவனுக்கு ஒன்றுனா நீ எங்கே போய் நிற்ப? ரோட்டில் நிற்கணும். நாங்கள் சொல்கிறது உனக்கு இப்போ புரியாது. எங்கள் பேச்சு கேட்காம அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ கஷ்டப்படுவேன், அதுதான் உன் தலை விதி. என்னப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு அங்கே கிளம்புனாங்க. பா போகலாம். என்ன தேடுதான் நின்று அப்படியே அழுதுகிட்டே இருந்தா. அழாதாடி, நான் நல்லா இருக்க மாட்டேன்னா என்ன பேசுகிறேன்? ஃப்ரெண்ட்ஸோட பிளஸிங்ஸ் வேணும்னு நினச்சுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சரி அழாதான். நல்ல லட்சுமி அவங்க அதை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ரிங் போட்டு விடு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் நல்ல ஃபியாஸ்லாம் சிமன் ஒயினோட வீட்டுக்கு கூட்டு போனோம். ஒயினம்மா செம்ம டென்ஷனாக ஒயினை திட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? ஏய், உனக்கு யார் வீட்டுக்கு வர சொன்னா? அதான் முடிஞ்சில, எங்கள் பேச்சை கேட்காம கல்யாணம் வேறு, நீ எப்படி வாழ்றேன்னு பார்க்க தானே போகிறேன், வெளியே போ. ஒயின் எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருந்தான். அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் கூட்டிகிட்டே இருந்துச்சு. அங்கிள் ப்ளீஸ் போதும், நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க. உங்களுக்கு என்ன, உங்கள் சம்மதம் இல்லாமல் ஒயின் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அவ்வளோதானே? உங்களுக்கு என்ன பிடிக்கல, அவ்வளோதானே? நீங்கள் ஆசைப்படுற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் ஒயினை விட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னாதான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு என்னால் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க முடியல. எனக்கு ஒயின் வேணாங்க, நான் போகிறேன். ஒயின் சிமனோட அவன் டைட்டாக பிடிச்சிட்டு சிமன் ஃபேஸ் பார்த்து அழுதுட்டு இருந்தான். சிமன் நீங்கள் விட்டு போகாத சிமன் ப்ளீஸ், நான் கூட வந்துடுறேன், நான் நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கூட தான் இருப்பேன். சிமன் ப்ளீஸ். சிமன் என்னோட கையை அவன் கையிலேருந்து எடுத்து விட்டுட்டு போகிறேன். நான் போகிறேன். சிமன் வெளியே போனதுமே ஒயின் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸோடைய ஃப்ளோரில் உட்காந்து அழ ஆரம்பித்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒயின் ஜிம்கிட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பான். ஜிம்னு வேணும் டோட்டலாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். 1 வீக் ஆஃப்டர் ஜிமின் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒயின் ஹாலில் உட்காந்துருந்தான். ஜிமின் ஒயினை பார்த்துட்டு ஒரு ஃபேடான ஸ்மைலோட அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தான். ஒயின் ஜிமினை பார்த்ததுமே ஹக் பண்ணலான்னு கிட்ட வந்தான். ஜிமின் ஒயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுக்கு வந்தா? ஜிமின் என்ன இப்படி கேட்குறான்? என்னை பார்த்து உனக்கு ஹாப்பியாக இல்லையா? எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு வந்த ஒயின்? நமக்குள்ள ஒன்றும் இல்லை, எனக்கு வேணாம், கிளம்பு. ஜிமின் ப்ளீஸ் ஒயின், என்னால் முடியல, எனக்காக நீ நிறையா பண்ணிட்ட, போதும் கிளம்பு ப்ளீஸ். ஜிமின் என்னடா அவ்வளோதானா?
எவ்வளோ நாளானாலும் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னேன். வெயிட் பண்ண வேண்டி ஏன் சார் உன்னை நல்லா வச்சுக்கணுன்றது தான் உன் பேரண்ட்ஸு. ஓகே கிளம்பு. எதுவும் பேச வேணாம், எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். கிளம்பு. எதுக்கு வந்து கிளம்பு. நான் எதுக்கு வந்தேன்னா, ஓ எனக்கு வேணும்னு வந்தியா, என் கூட இருக்கலான்னு வந்தியா? சிம்மன் போதும், எனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன், போதும். கிளம்பு. நீ காரில் வெயிட் பண்ணு, நான் ட்ராப் பண்ணுறேன். ஏய் நான் எதுக்கு வந்தேன்னா, அப்பா அப்பா நீ வாங்கி கொடுத்த இந்த வெட்டிங் கவுனும் கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அது இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தியா? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. நீ வாங்கி கொடுத்த வெட்டிங் கவுனும் என்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் வந்தியா? உனக்கு வேணும்னா குப்பையில் போட்டிருக்கலாம்ல, எதுக்கு? சிம்மன் போதும் கிளம்பு. சிம்மன் அப்பா எனக்கு கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க வேணாமா ப்ளீஸ், கிளம்புறியா? என்ன கேட்க வேணாம், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். அப்பா எனக்கு கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிம்மன். மஹல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, யாருக்கெல்லாம் சொல்லணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே எழுதி வச்சிருக்காங்க. ப்ளீஸ் கிளம்பு. இன்விடேஷனுக்கு டிசைன் பார்க்க மணி போகலான்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் கிளம்புறியா? மாப்பிள்ளை பேர் அவன் பேர் போட்டுக்குவான்னு கேட்டாங்க, அது அவங்ககிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். என்ன என்ன இந்த மூஞ்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் சந்தோஷமா இருப்பேனா? அப்பா சொன்னாங்க இது மூஞ்சி தான் என்ன நல்லா பார்த்துக்குமா. அப்பா சொன்னாங்க இவன் கூட இருந்தாதான் நீ நல்லா இருப்பேன்னு அப்பா சொன்னாங்க. சிம்மு நீ சொல்லு, மாப்பிள்ளை பேரா உன் பேரை போட்டுக்கவா, இல்லைன்னா போவா, காரில் வெயிட் பண்ணவா, இப்போ விட்டுறியா? என்ன சொல்கிறேன்? என் பேரா ஓப்பா சொன்னாங்களா? புரியலையா? இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்பா ஓகே சொல்லிட்டாங்க, நான் சொன்ன கன்வின்ஸ் பண்ணிடுவேன்னு. சொல்றேன் சொல்றேன் நிஜமாவே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்பா சொன்னாங்க வெட்டிங்ல வெட்டிங் கவுன் போட வேணாம், பட்டு சரி கட்டிக்கோன்னு. இந்த வெட்டிங் கவுனை சிவன் கிட்ட கொடுத்துட்டு பட்டு சரி நான் ஓகேவான்னு கேட்டு வர சொன்னாங்க. சிவன் வேணா டைட் ஹேக் பண்ணிட்டு நிஜமா கல்யாணம் பண்ணிப்போமா? அப்போ ஓகே சொல்லிட்டாங்க. நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல கையை பிடிச்சி கொண்டு போய் என் அப்பாட்டை விட போறியா? அன்னைக்கு மாதிரி என் பேரை போட்டுக்கோ, உன் பேர் பக்கத்துல பட்டு சரி எனக்கு ஓகே தான், நானும் பார்த்துப்பேன் பத்திரமா. Love you. I love you. I miss you. Miss you. மிஸ் பண்ணியா? ரொம்ப இனிமே மிஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோ.